கட்டை கை அளவு கொடுத்துருக்காங்க, நீட்டு கை வச்சு தைக்கணும். எப்படி தைக்கணுங்கிறது பார்க்கணும். சரி, கட்டளை அளவுக்கு நான் நீட்டு கை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து கட்டளை அளவு கொடுத்துருந்தாங்கன்னா நீட்டு கை வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க உடம்புல வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். கை அளவு இந்த சொல் இருக்குல்ல, இந்த ஆம்கோல் தையல் இருக்குல்ல, அதில் இருந்து நீட்டு அளவு இல்லை 9 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துலையே சுற்றளவு எடுத்துக்கணும் 12 இன்ச்சு. 9 to 12க்கு இப்போ வந்து நம்ம நாலாத்துக்கு துணியை வந்து 4ஆக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு தையலுக்காக கொஞ்சம் வந்து மடித்து அடிக்கிறதுக்கு கோடு போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த நீட்டு வந்து 9 இன்ச்சு எடுத்தோமா, இப்போ இந்த அதை கோடு போட்டதுலேருந்து 9 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக கூட்டி வச்சுக்கிறோம். 9.5 இன்ச்சு போட்டுக்கணும். 9.5 இன்ச்சுக்கு குறிச்சிட்டு இதை 9 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு வந்து இந்த சைடு வந்து ஆம்கோல் சைடு வந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். 9ல் 3 போணுச்சுன்னா 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி வளைவு போட்டுக்கணும். வளைவு போட்டுட்டு நறுக்கிக்கணும். இது இப்படி கட் பண்ணிட்டோம்னா இதுதான் நீட்டு கைக்கு அளவு. ஈஸியாக இருக்கா? இந்த மெத்தடில் தைச்சிப்பாங்க. சரி, யார் கஸ்டமர் இந்த மாதிரி கட்டளை கொடுத்து கேட்டாலும் இதுதான் மெத்தட். இந்த மெத்தடில் போட்டு நறுக்கிக்கணும். ஈஸியாகவும் இருக்குது. ஈஸியாக இருக்குல்ல.